விஜயகாந்த் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற சின்ன கவுண்டர் படத்தில் படம் முழுக்க வேட்டி சட்டையோடு விஜயகாந்த் வந்திருப்பார். அதே பாணியில் ரஜினிகாந்தை வைத்து ஆர்.வி. உதயகுமார் இயக்கிய திரைப்படம் தான் எஜமான். 1993 ஆண்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. சின்ன கவுண்டர் படத்தின் மகத்தான வெற்றிக்கு பிறகு அதை போன்ற வித்தியாசமான கிராமத்து கதையுடன் மண்மனம் கமழ இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் ரசிகர்களுக்கு படைத்த மற்றொரு விருந்து எஜமான். ரஜினியை வைத்து ஜில்லா கலெக்டர் என்ற படத்தை இயக்குவதற்குத்தான் திட்டமிட்டார் ஆர்.வி. உதயகுமார். ஆனால் தயாரிப்பாளர் ஏ.வி.எம். சரவணன் ஜில்லா கலெக்டர் படத்துக்கு பட்ஜெட் அதிகமாகும் என்று கருதியதால் எஜமான் கதையை தேர்வு செய்து படமாக்க முடிவு செய்யப்பட்டது. குழந்தை நட்சத்திரமாக தன்னுடன் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் நடித்த மீனா தனக்கு ஜோடியாக நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று ஆரம்பத்தில் ரஜினி பயந்தார், மிகவும் தயங்கினார். ஆனால் ரஜினியின் சந்தேகத்துக்கு மாறாக இந்த ஜோடிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் மேலும் பல படங்களில் ரஜினிக்கு ஜோடியாக மீனா நடித்தார். எஜமான் ரஜினியின் 141வது படம். ஏவிஎம் நிறுவனத்தில் ரஜினி நடித்த 8வது படம் இது. எஜமான் படத்தின் கதாநாயகன் மற்றும் வில்லன் பெயர்களை கொண்டு வானவராயன், வல்லவராயன் என்ற பெயரில் கடந்த ஆண்டில் சில படங்களும் வந்தது. எஜமான் படத்தின் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த், நெப்போலியன், எம்.என். நம்பியார், கவுண்டமணி, செந்தில், விஜயகுமார், ராஜேஷ் பாபு, தளபதி தினேஷ், மீனா, ஐஸ்வர்யா, மனோரமா, எஸ்.என். லட்சுமி, எம். வரலட்சுமி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி.எஸ். நாகராஜ், ஒளிப்பதிவு கார்த்திக் ராஜா, பாடல்கள் வாலி, ஆர்.வி. உதயகுமார், இசை இளையராஜா, வசனம் கோகுலகிருஷ்ணா, தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனம், தயாரிப்பு ஏவிஎம் சரவணன், எம். பாலசுப்ரமணியம், திரைக்கதை இயக்கம் ஆர்.வி. உதயகுமார். திருப்புமுனை திரைப்படமான இந்த படத்தின் எஜமான் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம். கிராமத்து மக்கள் எல்லோராலும் மதிக்கப்படும் மிக உயர்ந்த மனிதர் ரஜினிகாந்த். தன் தாத்தா எம்.என். நம்பியார், பாட்டி மனோரமா ஆகியோருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். வானவராயன் என்கின்ற ரஜினிகாந்த். வானவராயன் என்கின்ற ஒரு நிஜ கதாபாத்திரத்தின் கதைதான் இது. எனவே அதற்கேற்பதான் வேட்டி சட்டையுடன் படம் முழுக்க ரஜினி தோன்றினார். நல்ல குணங்கள் நிரம்பிய ரஜினிகாந்துக்கு நேர்மாறான குண இயல்புகள் கொண்டவர் அவரது பங்காளி நெப்போலியன். இவர்கள் இருவருக்கும் எப்போதும் போட்டி இருக்கும். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வாக்காளர்களுக்கு தலா 200 ரூபாய் வீதம் லஞ்சம் தருகிறார் நெப்போலியன். ஆனால் ரஜினியின் ஆலோசனைப்படி அந்த பணத்தை எல்லாம் ஒன்று திரட்டி சாலை, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு வாக்களிக்காமல் இருந்து விடுகிறார்கள் மக்கள். இதனால் தேர்தலில் தோல்வி அடைகிறார் நெப்போலியன். மீனாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார் ரஜினிகாந்த். நெப்போலியனும் மீனாவை மணக்க திருமணம் செய்ய திட்டமிடுகிறார். ஆனால் ரஜினிகாந்துக்கே வெற்றி கிடைக்கிறது. மீனாவை ரஜினி திருமணம் செய்து கொள்வதால் அவர் மீது நெப்போலியனுக்கு வன்மம் மேலும் அதிகரிக்கிறது. ரஜினியை நேரடியாக வெற்றி கொள்ள முடியாத நெப்போலியன் சதி திட்டம் தீட்டுகிறார். கோயில் பூசாரியை வளைத்து கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை கொண்டு தன் சதி செயலை அரங்கேற்றுகின்றார். கோயில் தீர்த்தத்தில் மருந்து கலந்து கொடுக்க அதை அருந்தும் மீனாவுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. இதனால் அவர் கர்ப்பம் தரித்து தாயாக முடியாத நிலை ஏற்படுகிறது. கோயில் திருவிழாவின் போது ரஜினிகாந்த் ஆண்மையற்றவர் என்று சொல்லி அவமானப்படுத்துகின்றார் நெப்போலியன். அந்த கிராமத்தில் வசிக்கும் திருமணமாகாத ஏழை பெண் ஐஸ்வர்யா திடீரென்று தன்னை ரஜினிகாந்த் கெடுத்து விட்டதாக கூறுகிறார். இது குறித்து நடக்கும் பஞ்சாயத்தில் ரஜினிக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கவே தான் இவ்வாறு பொய் சொன்னதாக சொல்கிறார் ஐஸ்வர்யா. இந்த நிலையில் தான் கர்ப்பமடைந்திருப்பதாக சொல்லி ஒரு நாடகம் நடத்துகிறார் மீனா. ஆனால் நாடகம் முடிவுக்கு வரும் சமயத்தில் தனது நாடகத்தை ஒத்துக்கொண்டு அரளி விதையை அரைத்து குடித்து தற்கொலை செய்து கொள்கிறார் மீனா. ரஜினியின் கௌரவத்தை காப்பாற்ற தன் கற்பையே பணயம் ஐஸ்வர்யாவை ரஜினி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வாக்குறுதி வாங்குகின்றார் மீனா.
ஐஸ்வர்யாவை தன் உதவியாளரான தளபதி தினேஷுக்கே திருமணம் செய்து கொடுத்திட திட்டமிடுகிறார் நெப்போலியன். அதற்கு முன்பு ஐஸ்வர்யாவை கற்பழிக்க திட்டமிடுகிறார். நெப்போலியனின் இந்த கொடிய திட்டத்தை அறிந்து ரஜினி முறியடித்து இறுதியில் மீனாவின் விருப்பப்படி ஐஸ்வர்யாவை மணந்து கொள்கின்றார் வானவராயன் ரஜினி. படத்தின் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இனிமையாக கேட்கும் விதத்திலும் அருமையாக அமைந்தன. பாடல்களுக்காக பெரும் வரவேற்பும் கிடைத்தது. சின்ன கவுண்டரில் விஜயகாந்த் படம் முழுக்க வேட்டி சட்டையோடு நடித்தது போல ரஜினிகாந்த் நடித்த படங்களிலேயே படம் முழுக்க வேட்டி சட்டையோடு நடித்த ஒரே படம் எஜமான் தான். இதில் நெப்போலியன் தன்னுடைய வில்லத்தனத்தை வசனங்களிலும் நடிப்பிலும் மிகவே சிறப்பாக செய்திருந்தார். அவர் பேசுகின்ற ஒரு வசனம், மணமேடை என்றாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும், பிணமேடையாக இருந்தாலும் நான் தான் பிணமாக இருக்க வேண்டும் என்பார். எங்கிருந்தாலும் நான் தான் முதலில் வர வேண்டும் என்று பேசுவது போன்ற அந்த ஆணவத்தோடு கலந்த அந்த வசனம் அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. எஜமான் திரைப்படம் வெளியான கொஞ்சம் நாளில் லேசாக அது கொஞ்சம் ஜர்க்காகும் போது மறுபடியும் ஒரு பரிசு திட்டத்தை வைத்து அதை மாபெரும் வெற்றி படமாக்கினார் ஏவிஎம் சரவணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.